வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. தினம் ஒரு கோயில் பிரசாதம்ன்ற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சாய்பாபா கோயிலில் தர ஒரு பிரசாதம் தாங்க பார்க்க போகிறோம். சாய்பாபா கோயிலில் நிறைய பிரசாதம் தருவாங்க, அதில் இதுவும் ஒன்று. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாய்பாபா பிரசாதம் செய்கிறதுக்கு இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் காஞ்சிடுச்சு. இதில் அரை கப்பு கோதுமை மாவு. இந்த பிரசாதம் நம்ம கோதுமை மாவில் தான் செய்ய போகிறோம். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வாசனை வர வறுத்தா போகிறோம், ரொம்ப செவக்கணும்ல அவசியம் இல்லை. இப்போ இந்த பிரசாதத்துக்கு நான் அரை கப்பு நெய் எடுத்திருக்கேன். அரை கப்பு கோதுமாவுக்கு அரை கப் நெய். இதில் நம்ம பாதி அளவு இப்போ சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது கூட அரை கப்பு சர்க்கரை சேர்க்கணும். இது நான் 1/4 கப்பு மெஷர்மெண்ட் கப்பில் இதில் 2 தடவை சேர்த்துக்கிறேன். இப்போ அரை கப்பு சர்க்கரை சேர்த்தாச்சு. இந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கலரணும். நல்லா கலரி விடுங்க. இப்போ தான் சர்க்கரை மெல்ட் ஆகி சேர்ந்து வரும். இப்போ இதில் நம்ம சுடு தண்ணி தான் சேர்க்க போகிறோம். அதனால் இப்போ தண்ணி வச்சுருக்கேன் நான் ஸ்டவ்வில். இப்போ ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கலாம். இதுக்கு நான் 1 கப்பு தண்ணி வச்சேன். இப்போ இது கட்டிகள் இல்லாமல் நல்லா கிளறிக்கணும். இது கிளறும்போது ஸ்டவ் எப்போவுமே ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும், இல்லைன்னா உடனே கட்டி தட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் மிச்சம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த நெய்யையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா திரண்டு வரும். அரை கப்பு கோதுமை மாவு. அரை கப்பு கோதுமை மாவுக்கு நீங்கள் தண்ணி 1 கப்பு வைக்கணும். நெய் அதே அரை கப்பு. அவ்வளோதான். நல்லா ஒன்று போட திரண்டு வருது பாருங்கள். நல்லா சூப்பராக வந்துடுச்சு. இப்போ இதில் ஏலக்காவை நசுக்கி வச்சுருக்கேன், இது சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை இதோட சேர்த்துடலாம். இது ஒரு முறை நல்லா கலரி விட்டுக்கலாம். அவ்வளவுதான். இப்போ நமக்கு மிகவும் சுவையான சாய்பாபா கோயில் பிரசாதம் ரெடி. சாய்பாபா கோயில் பிரசாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.